வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு அறிவித்த இழப்பீடு போதுமானதல்ல எனவும், ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாயும், பயிர் இழப்பீட்டிற்கு ஏக்கருக்கு 40,000 ரூபாயும் வழங்க வேண்டும் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த குடும்பங்களுக்கு தலா 2,000 ரூபாயும், சேதமடைந்த பயிர்களுக்கு ஏக்கருக்கு 6,800 ரூபாயும் இழப்பீடாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ள நிவாரண உதவி போதுமானதல்ல என தெரிவித்துள்ளார். சாத்தனூர் அணை தண்ணீர் திறக்கப்பட்டதால் ஊருக்குள் தண்ணீர் புகுந்து வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைந்தது 2 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், சென்னையில் மிக்ஸாம் புயலால் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 6,000 ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்கப்பட்ட நிலையில், அவர்களை விட மிக மோசமான பாதிப்புகளுக்கு உள்ளான கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு 2,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படும் என்ற அறிவிப்பு மிகவும் அநீதியானது என்று தெரிவித்துள்ளார். எனவே கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மட்டுமின்றி பிற மாவட்டங்களிலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும், சேதமடைந்த பயிர்களுக்கு எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இழப்பீட்டை முழுமையாக பெற்றுத்தர அரசு முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.